ஒரே சமூகத்தில் பிறந்தால் என் தங்கை சாலினீஸ்வரம் ரேஞ்ச் ரோவரில் ரிப்பன் மாளிகையில் இருந்து வெளியே வருகிற பிரியாவும் வாசல்ல பசியோடு 10 நாளாக போராடி கொண்டிருக்கிற அக்கா தங்கையும் ஒன்றா ஒன்றா? எப்படி? அதுக்குதான் பிரியாவை கொடுத்தது. பிரியாவை கொடுக்கணும்னு ஒண்ணும் இல்லையா? அவனுக்கு தெரியும் முன்கூட்டியே தனியாருக்கு நம்ம கொடுக்க போறோம்ட்டு. முதல்ல இது இங்க சென்னை மாநகரம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருந்த தனியார் சிறப்பு தொகுதியா தான் இருந்தது. அதை தன் மகனை கொண்டு வர வேண்டும் மாற்றிய பெருமகன் ஐயா கருணாநிதி தான். திருப்பி பிரியாவை கொண்டு வர வேண்டும் என்று மாற்றினது இவங்க தான். இப்ப தெரியுதா எதற்காக பிரியா மேயராக இருக்கிறார் என்றால் இதற்குத்தான். யாரிடத்தில் கோரிக்கை வைப்பது? எதற்காக இந்த உரிமை? நம் பாட்டனார் அயோத்திதாசரும் தாத்தன் ரட்டமலை சீனிவாசனும் தாத்தா MC ராஜாவும் புரட்சியாளர் அம்பேத்கரும் போராடி பெற்று தந்த சமூக நீதி, சமூக உரிமை எதற்காக? 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 இந்த அடிப்படை உரிமையை கூட இழந்து நம்மவர்கள்ட்டே நாம் போராடி நிற்கிறதுக்கா? நியாயமாக பிரியா மேயர் இந்த போராடி கொண்டிருக்கிற நம் அம்மா தங்கச்சிகளோட உட்கார்ந்து போராடி இருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சமூக நீதியிலே நம்முடைய பாட்டன் அயோத்திதாசன் மட்டமலை சீனிவாசனும் MG ராசாவும் போராடி பெற்று தந்த சமூக நீதி, சமூக இந்த இதுல நமக்கு நியாயம் இருக்கு. எங்கடா இருக்கு சமூக நீதி? இதுல எங்க இருக்கு? அதனால் சமபங்கு என்பதை பேசக்கூடாது, சம உரிமை என்று பேசணும்.